சார் என்ன எதுக்கு சார் அடிக்கிறீங்க? ஏய் நீ சொன்ன மாதிரியே மனோவை கொன்னுட்டு இப்ப நடிக்கிறியா? சார் மனோ நான் கொல்ல சார். அவன் தான் சார் என் குழந்தையை கடத்திட்டு போயிட்டான். நிறுத்துடா. மனோவை நீ தானே கொன்ன? சார் சத்தியமா சொல்றேன் சார், மனோ நான் கொல்ல. என்ன பழி வாங்குறதுக்கு அவன் தான் குழந்தையை கடத்திட்டு போயிருக்கான் சார். இல்ல அவசரப்பட்டுட்டீங்களே. நான் எவ்வளவு கெஞ்சினேன். மனோ திருந்திட்டாரு. அவர் அநியாயமா கொன்னுட்டீங்களே. திவ்யா சத்தியமா சொல்றேன், மனோ நான் கொல்ல. மேடம் நீங்க போங்க. விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சா எல்லா உண்மையும் தானா வந்துரும். அவங்கிட்ட இருந்து உண்மை வர வைங்க. ஏய் சொல்ற உண்மையா? கேட்டா அநியாயமா தள்ளி போட்டு என் பொண்டாட்டி மேல காரை ஏத்தி கொண்டிருக்கான். அப்பெல்லாம் எங்கடா போனீங்க? என் பையனுடைய ஃபியூச்சரையே நாசம் பண்ணிருக்கான். அப்பெல்லாம் நாக்கு வலிச்சுட்டு இருந்தீங்களா? ஏண்டா பணக்கார பராடி என்ன பண்ணாலும் சப்போர்ட் கொடுத்தீங்களா? பரதேசிகளா போலீஸ் மேல கேவிக்கிறா? போட்டால சரியா வரும். போலீஸ் என்ன தலியா சக்தி 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 என்னடா மேல கைவீங்க? நான் பாக்குற போலீஸ் ஸ்டேஷன் தான். எங்க இருக்கிற ஆபீசரு? என்னது டேபிள் ஆண்ட காத்து வச்சு பீரோ வச்சுக்கிற? சரி சார். என்னமா உங்களுக்குள்ள பிரச்சனை? ஐயா எங்க தாத்தா குச்சாருன்னு ஆயா ஆத்துக்குன்னு போயிடுச்சு. நைனா குச்சாருன்னு எங்க ஆத்தா புட்டுக்குன்னு போயிடுச்சு. அன்னைக்கு முடிவு பண்ண குடிக்கிறவன கட்டிக்க கூடாதுன்னு. அதனால இந்த கசமாலத்தை லவ் பண்ணி கட்டிக்கின ஐயா. இன்னைக்கு இது குடிச்சின்னு வந்திருக்குதுயா. இனிமே நான் இன்னாத்துக்கு இருக்கணும், இன்னாத்துக்கு வாழணும். அதான் தீய குளிக்கலாம் நீங்க வந்துட்டு. ஏய் ஏன்டா குடிச்ச? டாஸ்மாகர். சாரி இன்ஸ்பெக்டர், உங்க நெஞ்சு மேல கை வச்சு சொல்லு. இது நெஞ்சாடா? இது நெஞ்சு மாதிரியே எடுப்பா இருந்தனால சொல்லிட்டேன். அத்த விடுங்க. நான் எதனால குடிச்சேன்? ஒரு கன்ஃபியூஷன்னால குடிச்சிட்டேன். அப்படி என்னடா உனக்கு கன்ஃபியூஷன்? தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது இன்ஸ்பெக்டர். காவிரி பிரச்சனை தீருமா தீராதாங்கிற கன்ஃபியூஷன், சேது திட்டம் முடிஞ்சு எப்ப கப்பல் விடுவாங்கன்ற கன்ஃபியூஷன், இந்த ரோடு ஒன்வே ஆகுமா ஆகாதாங்கிற கன்ஃபியூஷன், கன்னித்தீவு கதை முடியுமா முடியாதாங்கிற கன்ஃபியூஷன், இதையெல்லாம் விட அதிகமா ஒரு கன்ஃபியூஷன் அட்டாக் பண்ணிச்சு இன்ஸ்பெக்டர். அதான் நான் தண்ணி அடிச்சிட்டேன். அப்படி என்னடா உன்னை அட்டாக் பண்ணுச்சு? ஒண்ணும் இல்லையப்பா, காலையில சவாரிக்கு வண்டி எடுத்துக்கின்னு குச்சியை விட்டு வெளியே வந்து சுவத்தை பார்த்தேன். அந்த கன்ஃபியூஷன்லாம் தண்ணி அடிச்சிட்டேன். அந்த சுவர்ல அப்படி என்னடா இருந்துச்சு? இல்ல சுவராண்டிய போறது இல்லையா? சொல்றேன் கேளு. வெளிய வந்து பாக்குறேன், கலைஞர் அழைக்கிறார், அம்மா அழைக்கிறார், ஐயா அழைக்கிறார், வைகோ அழைக்கிறார், கேப்டன் அழைக்கிறார், கார்த்திக் அழைக்கிறார், அப்படியே எழுதி போட்டிருக்காங்கப்பா. அத்தனை பேரும் அட் அ டைம்ல அழைச்சா இந்த அப்பாவி தொண்டை யாராண்ட போவேன்? ஒருத்தராண்ட போனா மத்தவங்க கோச்சிக்க மாட்டாங்களா? அந்த கன்ஃபியூஷன்ல தான் தண்ணி அடிச்சிட்டேன். தெளிவா கன்ஃபியூஷன்ல நியாயம் இருக்குடா. அப்படியா? இது என்னது? டேய் லாக்அப் கீடா வேடா. இல்ல இல்ல வேடானா? இது போட்டு இது சாவி நான் நினைக்கிறீங்க? இல்ல இது என் சம்சாரம். இதான் நானு. என் சம்சாரத்தை கொஞ்ச நாள் வச்சுக்கோங்க. ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறா. எதுனா புத்திமதி சொல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு குடும்பம்னு இருந்தா பூட்டுங்கிற பொண்டாட்டியும் சாவிங்கிற புருஷனும் ஒன்னா இருக்கணும். பொண்டாட்டி தனியா புருஷன் தனியா இருந்தா அந்த ஃபேமிலி உருப்படுறதுக்கு சான்ஸே இல்ல. கவலைப்படாத தம்பி, பூட்டையும் சாவியையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட கடமை. வேண்டாம் இன்ஸ்பெக்டர் வேண்டாம். சாவி எங்க போடுமோ அங்க போய் சேர்ந்துருச்சு. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். வில் மீட் அகைன். ஏய் சொல்லிட்டு வா. ஓகே see you inspector. பை தென். வரும்போது லோக்கல் தமிழ் பேசிட்டு வந்தாங்க, போகும்போது இங்கிலீஷ்ல பேசிட்டு போறாங்க. மாணிக்கத்துக்கு ஏரிச்சாமி எழுதுவது. இந்த லெட்டருடன் சாவியும் இருக்கிறது. தப்பிப்பது உன் திறமை. உங்களுக்கு என்னடா வேணும்? சொல்றா. தலைவருக்கு பேச்சு பிடிக்காது, ஒன்லி வீச்சு தான். உங்களுக்கு எனக்கு என்னடா சம்பந்தம்? சித்தி என்ன பண்ண சொல்ற? கடவுளுக்கே வெறும் 10 காசு கற்பூரம் காட்டி 10,000 கோரிக்கை வைக்கிறோம்.
இத்தனை வருஷமா நான் உன்னை வளர்த்திருக்கேன், நீ எவன் குழந்தைக்கோ சொத்து எழுதி வைப்பியா? டேய், முழு சொத்தும் எனக்கு வேணும். டென்ஷன் ஆகாத மனோ. மூணாறுல நீ பண்ண ஆக்சிடென்ட் கேஸ் ஒண்ணு இல்லாம பண்ணது உன் சித்தி தான். அவங்களுக்கு சொத்து எழுதி தர மாட்டேன். உன்னை போய் அம்மா விட வசதியா நினைச்சல. நீ இவ்வளவு மோசமானவன் தெரிஞ்சிருந்தா. இப்ப தெரிஞ்சிருச்சு இல்லடா, சொன்னதை செய். எந்த சொத்தையும் கொடுக்க முடியாது. நீ ஏற்கனவே உங்க பேர்ல சொத்தை எழுதி வச்சதா பத்திரத்தை ரெடி பண்ணிருக்கோம். கையெழுத்து போட்டா நீயும் மாணிக்கமும் பழிச்சுக்கலாம். இல்ல பொய்யா செத்த ஒண்ண உண்மையிலேயே சாகடிச்சிருவோம். சார் 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 நில்லுங்க சார், நில்லுங்க சார். சார் நீங்க வேற ஸ்டேட், நாங்க வேற ஸ்டேட். இப்படி ஸ்டேட்னு பிரிச்சு தான் குடிக்கிற தண்ணிக்கு கூட சண்டை போட்டுட்டு இருக்கோம். தமிழ்நாடு பாண்டிச்சேரியும் சேர்ந்தா என்ன ஃபோர்ஸ்ன்றதா உங்களுக்கு காட்டுவோம். வாங்க. உங்க வெயிட் என்ன? 200 கிலோ. நிச்சயமா இந்த பில்டிங் தாங்காது. இருந்தாலும் நான் ரிஸ்க் எடுக்கிறேன். நீங்க மட்டும் வாங்க. பாய்ஸ் நீங்களா இங்கே இருங்க. ஹேண்ட்ஸ் அப். ஆ 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மறக்கிறவன் தான் கஜினி ராமசாமி. 15 பேர் வந்தாலும் பாஞ்சு அடிக்கிறவன் தான் இந்த எஸ்ஐ ஏரிச்சாமி. ஏய், நீ எப்படி இங்க வந்த? நான் வண்டியில இருக்கிற சைடு மிரர் மாதிரி பின்னாடி நடக்க போறத முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு வருவேன். உலக வரலாற்றிலேயே அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு வந்த ஒரே போலீஸ்காரே இந்த எஸ்ஐ ஏரிச்சாமி. ஹேண்ட்ஸ் அப் சொல்றேன்ல. என்னடா வாயில விரல் போடுற? இருவன் வயித்துல புல்லட் போடுறேன். என்னாச்சு? ஏரிச்சாமி எமோஷனல் ஆயிட்டானா புல்லட்லாம் லூஸ் மோஷன் மாதிரி போயிடுது. என்ன சொல்றீங்க? ஆர்வ கோளாறுல 6 புல்லட்டையும் காலி பண்ணிட்டேன். உன்கிட்ட ஸ்டெப்னி இருக்குது? ஸ்டெப்னி அண்ணா நகர்ல இருக்கு. அது உன் ஸ்டெப்னியா? நான் வேற புல்லட் இருக்கான்னு கேட்டேன். ஏய், கடைசில வர போலீஸ் எல்லாம் முன்னாடி வந்தா இதான்டா குழப்பம். உயிர் மேல ஆசை இருந்தா ஓடி போடா. ஓடி போறதா? புலி ஃபுல் அடிச்சாலும் புல்ல திங்காது. யானை இழைச்சாலும் அருணா கயிறு கட்டாது. இது என்ன டைலாக்? பஞ்சு டைலாக். ஆளுக்கு பஞ்சு டைலாக் பேசி அதுக்கு உண்டான மரியாதையே போயிருச்சு. பஞ்சுனா பேசுறது இல்லடா, என்ன இப்படி குத்துறது. என்ன சார், என்னாச்சு? ஒண்ணு இல்ல ஏரிச்சாமி ஏர்லயே வந்தேன். அதான் இந்த மேட்டர் பாண்டிச்சேரிக்கு தெரியாம பாத்துக்கங்க. ஓகே. போய் பன்னீர் சோடா ரெடி பண்ணுவீங்க. எனி டைம் வாங்கிடுவோம் போல இருக்கு. போங்க. கையெழுத்து போடுறா. போட மாட்டேன். போட மாட்டேன்? மாட்டேன். உனக்கு சின்னதா ஒரு ட்ரையல் காட்டவா? டேய் கொண்டு வாங்கடா. இந்த போடு போடுறா. டேய் கழுத்தை சீவுடா. வேண்டாம். ஏற்கனவே அம்மா என்னாலதான் இறந்தாங்க. இப்போ என்னால இந்த குழந்தை உயிர் போக கூடாது. ப்ளீஸ், உனக்கு சொத்து தானே வேணும். ஆமா, உனக்கு கைத்து போடுறேன். போடு. மலையார் வந்துட்டான். இனி மலையே விழுந்தாலும் எனக்கு கவலை இல்லடா. ஆஹா, உண்மையிலேயே மலை விழுந்துருச்சேடா. சக்தி, சக்தி. இவங்க தலைவனுக்கு நல்ல கால் நீடுது இல்ல? முடிஞ்சு போச்சா?
கவலைப்படாதீங்க, உங்க பையனுக்கு டிபார்ட்மெண்ட்ல கண்டிப்பா வேலை உண்டு. ஏப்பா உங்க தலைவனுக்கு கால் இவ்வளவு பேசுதே, வாய் மட்டும் ஏன் பேச மாட்டேங்குது? எங்க தலைவருக்கு பிறவில இருந்தே வாய் பேச வராது. எல்லா தலைவர்களும் இப்படியே இருந்துட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். ஏன் என் தலை பின்னாடி சூடா இருக்கு? ரொம்ப நேரமா அடக்கி வச்சிருந்தேன்டா, இப்பதான் ரிலீஸ் பண்ணேன். அதுடா என்ன மன்னிச்சிருங்க மாணிக்கம். மம்மி மம்மி டாடி வந்துட்டாரு. எங்க மம்மி டாடி மாமா டாடி. ஏய் என்னடா அது பால புடிப்பேன்னு பார்த்தா என்ன புடிச்சிட்ட? ஸ்கூல் லீவா இன்னைக்கு? எங்க மனோ? மனோ மாமா வந்திருக்காரு. ஹாய். நான் ஒரு வாரம் வெளியூர் போறேன், கொஞ்சம் ஓகே. நல்லா படிக்கணும் என்ன? டோன்ட் வெரிப்பா, எனக்கு சித்தப்பா டெய்லி எல்லாம் சொல்லி தராரு. திடீர்னு ரோட்டுக்கெல்லாம் ஓடிட கூடாது. நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க, டாடா. பை டாடி. ஹோல்ட் ஆன், போகாதீங்க போகாதீங்க, நில்லுங்க, போகாதீங்க. மாணிக்கம், அட என்னையா இன்ஸ்பெக்டர் வருவாரு பார்த்தா பழையபடி கிளீனரா வந்திருக்க. இன்னும் நீ என்னென்ன கெட்டப் போட்டு யாரெல்லாம் கலாய்க்க போறன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாம்? அதான் வாழ்க்கை முழுக்க உன்னை வாட்ச் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். இருந்தாலும் நீ நல்லவன்னு தெரிஞ்சு போச்சு, அதனால நாம 2 பேரும் சேர்ந்து இந்த சொசைட்டில உள்ள அழுக்கையெல்லாம் கிளீன் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். ஆமா, சொசைட்டி கிளீன் பண்றதுக்கு இவர் பெரிய அம்பேத்கர், நான் பெரியாரு. முதல் லாரியில இருக்கிற அழுக்க கிளீன் பண்ணல வாயா. Thank you, you are appointed. ச்சே, வண்டி என்ன எவ்வளவு அழுக்கா இருக்குது. நான் கொஞ்ச நாள் இல்ல, நீ ரொம்ப கேவலமா போயிட்ட. இதெல்லாம் தேவையா வண்டிக்குள்ள? இங்க பாரு, இந்த இரும்பெல்லாம் தேவையா? வெளிய தூக்கி போடு. இங்க பாருப்பா, இது எதுக்கு வண்டிக்குள்ள வைக்கலாமா? இத தூக்கி போடு. எவ்வளவு பொருட்கள், இதெல்லாம் எதுக்கு வண்டிக்குள்ள? தூக்கி வெளிய போடுறா. டேய், அத ஏன்டா தூக்கி போடுற? இப்ப வண்டிக்குள்ள எவ்வளவு இடம் இருக்கு பாரு, கால் நீட்டி உட்காரலாம். வண்டியை ஓரம் கட்டு, அப்படியே ஒரு டீ சாப்பிட்டு போலாம். இனிமே உனக்கு டீ கிடையாது, ஸ்ட்ரைட்டா பால் தான். விளையாடாத, பிரேக் போடுப்பா. அதத்தை நீ போட்டிய? நான் எங்க போட்டேன்? கடைசியா உன்னை தூக்கி போட்டிய, அதுக்கு பேர் தான் பிரேக். அப்ப இந்த வண்டி எங்கப்பா நிக்கும்? இனிமே இந்த வண்டி நிக்காது. 25-30 வருஷத்துக்கு மேல ஆனாலும் சூப்பரா ஓடிட்டே இருக்கா. சூப்பர்.